Daily. Taste the Daily. 5 members ஒரு டிரைவரும் 4 ஸ்டூடெண்ட்ஸும். அந்த 4 ஸ்டூடெண்ட்ஸில் வந்து 2 வந்து நமக்கு வந்து ஜிஹெச் கொண்டு வரதுக்கு முன்னாடியே தேவர் டெட்டு. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நம்ம ஜிப்மருக்கு ரெஃபர் பண்ணி ஜஸ்ட் நவ் நமக்கு தகவல் தெரிய வந்திருக்கு தட் ஜிப்மருக்கு ரெஃபர் பண்ண ஸ்டூடெண்ட் இஸ் ஆல்சோ டெட்டுன்னு. இப்போ 4வது ஸ்டூடெண்ட் வந்து இப்போ நம்ம கடலூர் ஜிஹெச்சில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. அவர் இப்போ வந்து பார்த்துட்டு விசாரிச்சிருக்கோம், அவர் ஸ்டேபிளாக தான் இருக்கார். இது மட்டும் இல்லாமல் அந்த டிரைவர் வந்து இப்போ ஸ்கேன் வந்து போயிட்டுருக்கு. அதே மாதிரி அந்த லோக்கலில் ஊர் மக்கள் ஒருத்தர் வந்து அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு பார்க்க போனப்போ அவரும் வந்து கொஞ்சம் இன்ஜுரி சஸ்டெயின் பண்ணியிருக்காரு. இப்போ அவருக்கும் ஸ்கேன் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ இது வந்து குறித்து வந்து அந்த சம்பவ இடத்துக்கு வந்து காலையில் வந்து ஆய்வுக்கு வந்து சென்ற போது அங்கே வந்து லோக்கல்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து இந்த இஷ்யூ வந்து நடந்திருக்கிறத பற்றி சொன்னாங்க. இது வந்து நம்ம ரயில்வேஸ் தரப்புலையும் கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம். போலீஸ் டீமும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. இந்த இரு தரப்பினரும் அவங்க இன்வெஸ்டிகேஷன் அடிப்படையில் வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு உண்மையான காஸ் என்ன, ஏதாவது நெக்லிஜென்ஸ் ஏற்பட்டிருக்கா என்னங்கிறது நமக்கு தெரிய வரும். அந்த ஃபைண்டிங்ஸ் அடிப்படையில் கண்டிப்பாக ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் வந்து எடுக்கிறதுக்கான அனைத்து நடவடிக்கையும் எடுப்போம். காலையில் வந்து பள்ளி நேரத்தில் வந்து சரியான முறையில் அங்கே அந்த பாதுகாவலரும் இருந்திருக்கணும். அது இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன, இல்லை இவர் வந்து ஓட்டுநருடைய தவறாக இருக்குதா, என்ன மாதிரியான முதல் கட்ட தகவல் வந்து கிடைச்சிருக்கு? இல்லை, நம்ம பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த ஸ்பாட்டுக்கு போனப்போ அந்த கேட் கீப்பர் அப்படிங்கிறவர் அங்கே இருந்திருக்காரு. அந்த இப்போ நம்ம காலையில் எங்கே அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் பார்த்த இடத்துல இப்போ டிரைவர் அட் ஃபால்ட்டா இல்லை வந்து இந்த கேட் கீப்பர் அட் ஃபால்ட்டாங்கிறது நமக்கு வந்து இப்போ ஆஃப்டர் தரோ இன்வெஸ்டிகேஷன் தான் நமக்கு தெரிய வரும். அதுக்கு தான் வந்து போத் போலீஸ் சைட்லையும் சரி ரயில்வே சைட்லையும் சரி இப்போ ப்ராப்பராக இப்போ இன்வெஸ்டிகேஷன் அண்டர்வேல இருக்குது. இந்த என்கொயரி ஃபைண்டிங்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் நமக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து யார் மேலே ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது நமக்கு தெரிய வரும். மொத்தம் வந்து 5 பேர் வந்து அடிபட்டதாக சொல்லியிருக்கீங்க, ஒரு டிரைவர் உட்பட. தற்போது வந்து பொதுமக்களும் ஒருத்தர் இருக்க, மொத்தம் 6 பேர் வந்து 3 பேர் இறந்துருக்கதா சொல்லியிருக்கீங்க. இப்போ உங்கள் 3 பேருடைய நிலைமை எப்படி இருக்குது? இந்த மாணவருடைய அவருக்கு எப்படி அடிபட்டிருக்கு, இல்லை வேற எதனா அவருக்கு வந்து உயர் சிகிச்சை பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணுறோமா, இல்லை இங்கேயே தான் பண்ண போகிறோம்? இல்லை, அந்த மீதம் இருக்கிற ஒரு மாணவர் வந்து இப்போ வந்து மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் வந்து பார்த்துருக்காரு. இப்போ நானும் வந்து பேசினேன். அந்த ஸ்டூடெண்ட் இப்போ வந்து ஸ்டேபிளாக தான் இருக்காரு, மெடிக்கேஷனில் இருக்காரு. மீதி 2 பேருக்கு இப்போ ஸ்கேன் ரிசல்ட் சிடி ஸ்கேன் காமிச்சிருக்கோம். அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் நம்ம இங்கே கண்டினியூ ட்ரீட்மெண்ட்டா இல்லை ஃபர்தர் ரெஃபரல் எதுவும் தேவைப்படுமாங்கிறது அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் அடிப்படையில் தான். அது நமக்கு ஒரு 1/2 hour to 45 minutes ஸ்கேன் ரிப்போர்ட் தெரிய வந்தோடனே நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபர்தர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் என்ஷோர் பண்ணிக்கிறோம். ஜிப்மரில் இருந்த அந்த மாணவன் வந்து இங்கே சிகிச்சை பெற்ற பிறகு தான் அங்கே போயிருக்காரு. இது தாமதமாக நம்ம வந்து அந்த சிகிச்சை கொடுத்ததுனால இருக்குமா, இல்லை உயர் சிகிச்சைக்கான இங்கே வந்து எந்த பொருளும் இல்லைன்றதுக்கு நம்ம எடுத்துக்கலாம்? இல்லை, நம்ம கடலூர் ஜிஹெச் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அவைலபிள் மேன் பவர் இருக்காங்க. நமக்கு கூட்டிகிட்டு வந்தவங்களும் வந்து சரி அண்ட் நமக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டோட நெசசிட்டிக்கு ஏற்ப நம்ம வந்து ஜிப்மருக்கு வந்து ரெஃபர் பண்ணியிருக்கோம். அது வந்து வித் தி வில்லிங்னஸ் ஆஃப் தி அட்டெண்டர்ஸ் தான் நம்ம வந்து ரெஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து நமக்கு ஃபார் இன்னும் குவிக்கர் ட்ரீட்மெண்ட் என்ஷோர் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ரெஃபரல்ஸ் வந்து என்ஷோர் பண்ணியிருக்கோம். உயிரிழந்த அந்த குடும்பத்திற்கு தங்கள் தரப்பில் வந்து என்ன, இப்போ உயிரிழந்த குடும்பத்திற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் என்ன சொல்ல வரீங்க, என்ன விளக்கம்? இல்லை, இப்போ இது வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட் தான். இந்த மாதிரி வந்து ஒரு கிராசிங்கில் வந்து இந்த மாதிரி நிகழ்ந்திருக்கிறது வந்து இது வந்து அந்த ஃபேமிலிஸ்க்கும் ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான சுச்சுவேஷன். இது வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் வந்து நம்ம இதுமாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து கொண்டு போகிற பஸ்ஸஸ் முதற்கொண்டு ஒரு கூட சரி இந்த மாதிரி வந்து லெவல் கிராசிங்ஸ் இருக்கிற அந்த கேட் கீப்பர்ஸ் அனைவருக்கும் வந்து ஒரு ப்ராப்பர் சென்சிட்டைசேஷன் அண்ட் இந்த மாதிரி வந்து ப்ராப்பர் அவேர்னஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து இனிமேல் வராததுக்கு இந்த மாதிரி கிராசிங்ஸை எலிமினேட் பண்ணுறதுக்கு ஃபர்தர் ஏதாவது வந்து பிரிட்ஜஸ் கட்டுறதுக்கான ப்ரொபோசல் இது மாதிரி ஒரு காம்ப்ரிஹென்சிவா வந்து இனிமேல் ஒரு ஃபர்தர் வந்து நம்ம நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பிளான் பண்றோம். Taste the Daily.